ஆளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேனே. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு ஜாதகத்தையும் அட்சய லக்கண பദ്ധதி முறையில் ஆய்வு செய்ய போகிறோம். இந்த அட்சய லக்கண பദ്ധதி முறையை எங்களுக்கு சொல்லித்தந்த உயர்திரு பொதுவுடை மூர்த்தி அவர்களுக்கு இந்நேரம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுகிறேன். இப்போது நீங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, ஒரே ஒரு கேள்வி, உங்கள் பேர் கண்டிப்பாக வேணும். ஒரே ஒரு கேள்வி கேட்கணும். இதில் அந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் நாங்கள் போட இயலாது. ரெண்டாவது, ஒரு சிலர் கேட்குறீங்க, வேலையை பற்றி சொல்லுங்கள், அப்புறம் திருமணத்தை பற்றி சொல்லுங்கள், எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கன்னு நிறைய கொஷினை கேட்குறீங்க. ஒன்றே ஒன்று கேளுங்க, ஆனால் ஒரு தடவை கேட்டால் போதும், கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்லுவோங்க. வாங்க ஜாதகத்தை ஆய்வு செய்யலாம். இப்பொழுது நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்வோம். இவர் ஒரு டாக்டர். இவர் ஆண் ஜாதகர். 19/7/1996 2 மணி AM சென்னையில் பிறந்திருக்கார். திருமணம் எப்பொழுதுன்னு கேட்குறார். இவரை பொறுத்தவரையும் ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், சூரியன் புதன், கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் ராகு, கன்னியில் குரு பகவான், தனுசுவில் சனி, கேது, மீனத்தில் இருக்கிறார்கள். பிறப்பு லக்னம் என்பது ரிஷப லக்னமாக வருகிறது. வயதின் லக்னம், வளரும் லக்னம் கன்னி லக்னம். இந்த லக்னம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா 21/11/2023 ஆரம்பிச்சிருக்கு. 2033 வரைக்கும் 10 ஆண்டு காலம் இதான் இயங்கும். இவர் பிறந்தது சென்னை, பட் இருந்தாலும் லக்னாதிபதி 12 இருக்கார் பாருங்கள். இவர் டாக்டர் ப்ரொஃபஷன், ஸோ வெளியில் தான் இருக்கார். இவரை பொறுத்தவரையிலையும் மகம் 1ஆம் பாதம் போயிட்டுருக்கு. 31/12/2024 வரைக்கும் மகம் 1 இயங்குகிறது. இவரை பொறுத்தவரையிலையும் இந்த மகம் 1 அப்படின்னும் பொழுது D9 இங்கே தான் போகும். அது ஓகேவா? நிகழ்காலமாக இல்லை. சரி, அப்போது மகம் 2ஆம் பாதம் செல்லும் பொழுது இவருக்கு அதாவது எப்போன்னாக்கா ஆஃப்டர் 31/12/2024 பிறகு மகம் 2 செல்லும் பொழுது திருமணத்துக்கான D9 செல்கிறது நிகழ்காலம். இதான் திருமணத்துக்கான காலம். 31/12/2024 பிறகு ஓராண்டு 1 மாதம் 10 நாள். இப்போது இந்த லக்னாதிபதி சூரியன் 12 இருக்கலாமா, இருக்கக்கூடாது, இருக்கார், பரவாயில்ல. 7க்குடையவன் அவரும் 8ல் தான் இருக்கார். ஸோ இவரை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களே டாக்டர். அப்போ பிரச்சனையான தொழில் பண்ணுறவங்க, அப்போ வரக்கூடிய மனைவியும் ஒரு டாக்டர், இல்லை அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணணும். அதாவது இப்போ வக்கீல் இருக்கலாம், டாக்டர், செவிலியர், மற்றபடி இது போன்ற போலீஸ் டிபார்ட்மெண்ட், இப்படி ஏதாவது ஒரு தொழில், பிரச்சனையான தொழிலை தேர்ந்தெடுத்த ஒரு மனைவியாக வந்தாங்கன்னா ஓரளவுக்கு அனுசரித்து போகும். ஸோ இவங்களுக்கு திருமணம் இப்போ 7ஆம் இடத்தை பற்றி நம்ம சொல்லிட்டோம். இப்போது இந்த 7க்குடையவன் சனி இங்கே தான் இருக்கார். இப்போது இங்கே முதல் பாதம் அப்படின்னும்போது செவ்வாய் அப்படின்னும்பொழுது இயங்குது. இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? லக்னத்துக்கு 11 இருக்கார். ஸோ அப்போ திருமணத்துக்கான காலமாக கண்டிப்பாக திருமணமாகும். இப்போ மகம் 1 இது 31/12/24 முடிஞ்சு மகம் 2 ஸ்டார்ட் ஆகும்போது திருமணத்துக்கான காலம் கண்டிப்பாக திருமணம் அப்பொழுது நடக்கும். நன்றி, வாழ்க வளமுடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.